ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்கள், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான வீடியோஸ் தாங்க நம்ம போட்டோம். ஸோ இந்த வீடியோவோட வெற்றிகரமாக நம்ம பார்த்தீங்கன்னா 10th புக்கை தமிழ் புக்கை முடிச்சிட்டோங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 month இல்லை ஒரு 20 நாட்கள் மேலே நம்ம தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் முடிச்சு கொடுத்துட்டோம். ஸோ 10th புக்கை எனஃப் தான். உங்களுக்கு இது இல்லாமல் நியூ எடிஷனில் இருக்கிறது உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இருக்குது. அதை நான் கொடுத்துருவேன். ஸோ மேக்ஸிமம் இந்த வீக்காட பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் ரிவிஷன் பண்ண வேண்டியது உங்களோட பொறுப்புங்க. ஸோ நம்மளோட ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் வீடியோஸை நீங்கள் திருப்பி ஒரு 2-3 முறை கேட்டிங்கனாலே போதும். நீங்கள் தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டை நீங்கள் பெருசாக யோசிக்க தேவை. ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோ நம்ம கேட்டிருந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு வந்துடலாம். பாருங்க, லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன கொஸ்டின் கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஸோ அந்த கொஸ்டின் இதில் வைக்காம மறந்துட்டு இருக்கேன், இருந்தாலும் நான் அப்படியே சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம இப்போ டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பில் இருந்தால் நம்ம கேட்டிருந்தோம். அதாவது நம்மளுக்கு 9th யூனிட்ல மொழிபெயர்ப்பு கொடுத்துருக்காங்க. அந்த மொழிபெயர்ப்புல இருந்து தான் நம்ம கொஸ்டின் கேட்டிருந்தோம். ஸோ என்ன கொஸ்டின் அப்படின்னா, நாம பள்ளியில் கற்றபின் எது நமது நினைவில் நிற்கின்றதோ அதுவே கல்வி என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். யாருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாருங்க. யாரு? ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் அப்படின்றவர் தான் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதனால நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. எஜுகேஷன் இஸ் வாட் ரிமைன்ஸ் ஆஃப்டர் ஒன் ஹஸ் ஃபர்கட்டன் வாட் ஒன் ஹஸ் லேர்ன்ட் இன் ஸ்கூல் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் தான் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ அதுக்கான ஆன்சர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். ஓகே, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் இல்லை 10 கொஸ்டின்ஸ் இல்லைங்க, அதோட அதிகமாகவே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இன்னைக்கு நம்ம 9th யூனிட்டை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, இந்த கொஸ்டின் நம்ம இப்போ கேட்காம விட்டுட்டோம். புக் பேக் கொஸ்டின்ஸ் தான். இந்த கொஸ்டினை மிஸ் பண்ணியிருந்தேன், அதனால நான் ரிப்பீட்டடாக வச்சிருக்கேன். சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலுமாக ஜெயகாந்தன் கருதுவது. ஸோ சுதந்திர இந்தியாவோட ஒரு மகத்தான சாதனை எது, சவாலாகவும் ஜெயகாந்தன் கருதுவது எது அப்படின்னா, ஸோ இதுக்கான ஆன்சர் எதுங்க? பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல் அப்படின்றதா ஜெயகாந்தன் கருதக்கூடிய அந்த சவால்ங்க. அடுத்து 2வது கொஸ்டின் பார்க்கலாம். தாயை இழந்த கருணையன் டேஷ் வாடினான். சரியான ஓமியை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஓகேங்களா? நம்மளுக்கு இந்த திறனறிவு மொழியை ஆல்பம்ல நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஓமியை பயன்படுத்தி சொற்றொடர் உருவாக்குக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அங்கிருந்து அந்த கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. ஸோ தாயை இழந்த கருணையன். கருணையன்னா யாரும் தெரியும், தேம்பாவணியில அருளப்பன், அதாவது திருமுழுக்கு யோவான், அருளப்பன் குறிப்பிடக்கூடிய திருமுழுக்கு யோவான் எலிசபெத் அம்மையார் இருந்ததுக்கு அப்புறம் எப்படி வாடினான் அப்படின்றது அங்க கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல எப்படி வாடினாராம்? மழைமுகம் காணா பயிர் போல. நம்ம ஏற்கனவே முன்ன சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? காய்மணியாகு முன்னர் காய்ந்தன காய்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எப்படி மழைமுகம் காணாத அந்த பயிர்கள்லாம் வாடி இருக்குமோ அதே போல என்ன பண்ணியிருக்காரு, மழைமுகம் காணா பயிர் போல வாடினார் அப்படின்றதா சரியான ஊமை. ஸோ தாமரை இலை நீர் போலன்னா ஒண்ணுன்னா இருக்கு, ஒட்டாம இருக்கிறதா தாமரை இலை நீர் போல. கண்ணினை காக்கும் எம்மை போலனா ரொம்ப பாதுகாப்பா இருக்கக்கூடியது. சிலை மேல் எழுத்து போலனா ரொம்ப நிரந்தரமா இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கேற்ற சொற்றொடர்கள் நீங்க கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் வரப்ப பாத்துங்க. ஆனா இதுக்கான ஆன்சர் மழைமுகம் காணா பயிர் போல அப்படின்றதா இதுக்கான ஆன்சர். அடுத்து 3வது கேள்வி. கொல்லி வெப்பன், மலையமான் போன்ற குறிப்பிடத்தக்க பெயர்களை சூட்டி கொண்டவர்கள் யார்? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ல பொருத்தமான நிறுத்தற் குறியீடுகள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நான் நிறுத்தற் குறியீடுகளை சேர்த்துங்க நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்கும் மேற்கோள் குறிகள் வரும், கமா வரும், மேற்கோள் குறி வரும், இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்க கொஸ்டின் வந்தா பார்த்துக்கோங்க. இருந்தாலும் சேரர்களோட பட்ட பெயர்களை தான் பார்த்தீங்கன்னா கொல்லி வெப்பன், அதாவது கொல்லிமலையை வென்றவன் கொல்லி வெப்பனும், பிற மலைப்பகுதியில் வென்றவர்கள் மலையமான் அப்படின்னு பட்டம் சூட்டின்னு இருப்பாங்க. அப்ப சேரர்கள் அப்படின்றதா இதுக்கான ஆன்சர். பி தான் இதுக்கான ஆன்சர், சேரர்கள். அடுத்து பொருந்தா இணை எது? ஓகேங்களா? உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதுல குறுக்கெழுத்து போட்டியில நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுல இருந்தா நான் உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கேன். நேர் அப்படின்றது தேமா. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியல, நேர் தேமா அப்படின்றது நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கினாலே போதும். மற்றது எல்லாமே எடுத்துடலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு அங்கேயே சொன்னேன். ஓகேங்களா? அந்த இலக்கண பகுதியில் பார்க்கும்போதே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இந்த நேர் தேமா, நிறை நேர் புளிமா அப்படின்றத மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவே உங்களுக்கு ஞாபகமா இருக்குன்னு சொன்னேன். ஓகேங்களா? அப்ப நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை கருவிலம், நிறை கூவிலம், இது 4 ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா மற்றெல்லாம் நீங்க எடுத்துடலாம். அடுத்து மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் தேவநேய பாவானார். ஆமாங்க, இது கரெக்ட் தான். மொழி ஞாயிறு அழைக்கப்படுவர் தேவநேய பாவானார். நல்ல என்னும் அடைமொழி பெற்ற நூல். நல்ல அப்படின்ற அடைமொழி பெற்ற நூல் பார்த்தீங்கன்னா புறநானூறு வராதுங்க, தவறு. என்ன வரணும்? குறுந்தொகை. நல்ல அப்படின்ற அடைமொழி பெற்ற நூல் குறுந்தொகை வரணும். அப்ப சீதாங்க தவறா இருக்கு. கழையோட பொருள் மூங்கில், இது கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்போ சீதாங்க தவறா இருக்கு. நல்ல அடைமொழி பெற்ற நூல் குறுந்தொகை.
அடுத்த 5வது கேள்வி, மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என கூறியவர் யார்? மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் என்பதன் ஆசிரியர் யார் அப்படின்னா யாருங்க? சூப்பர், ஔவையார். ஔவையார் தான் வந்து இதை சொல்லியிருப்பாங்க. மருந்தே ஆயினும் விருந்தோடு உண் அப்படின்னு சொன்னவர் வந்து ஔவையார். அடுத்து, மதிமுகம் ஓமை எனில் முகமதி என்பது டேஷ். மதிமுகம் அப்படின்றது வந்து ஓமைனா முகமதி அப்படின்றது என்ன அப்படிங்க? சூப்பர், உருவகம். ஏதான் இதுக்கான ஆன்சர், உருவகங்க. ஓகேங்களா? சோ அப்போ முகம்ன்றது முதல்ல வந்திருக்கிறதுனால என்னது? உருவகத்தை தான் வந்து இது குறிக்கிறது, உருவகம். முகமதி அப்படின்றது உருவகம். அடுத்து, விடை எத்தனை வகைப்படும்? இதெல்லாம் வந்து அந்த குறுக்கெழுத்து போட்டியில் இருக்கக்கூடிய கேள்விகள் தான். விடை எத்தனை வகைப்படும் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா விடை வந்து 8 வகைப்படுங்க. ஓகேங்களா? வினா தான் 6 வகைப்படும். வினா 6 வகைப்படும், விடை வந்து 8 வகைப்படும். உங்களுக்கு தெரியும் இல்லையா? சுட்டு விடை, மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது குரல் விடை, இனமொழி விடைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணும்? விடை வந்து 8 வகைப்படும். வினா தான் 6 வகைப்படும். அறிவினா, அறியா வினா, ஐய வினா, கொழல் வினா, கொடை வினா, ஏவல் வினா அப்படின்னு சொல்லிட்டு வினா வந்து 6 வகைப்படும். ஓகேங்களா? இது நல்லா நான் வச்சுக்கோ, கேள்வி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிள்ளைத்தமிழின் 2ஆம் பருவம் எது? சோ பிள்ளைத்தமிழோட 2ஆம் பருவம் நம்மளுக்கு தெரியும். முதல் 7 பருவங்கள் வந்து பொதுவான பருவங்கள், கடைசி 3 பருவங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பார் பிள்ளைத்தமிழுக்கும் மாறுபடும். சோ காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முக்தம், வருகை, அம்புலி, இதுதான் அந்த முதல் 7. அதுல காப்பு, செங்கீரை. அப்ப 2வது பருவம் என்னதுங்க? செங்கீரை அப்படின்றதா வந்து பிள்ளைத்தமிழோட 2வது பருவம். அடுத்து, செய்தவம் என்பதன் இலக்கண குறிப்பு யாது? செய்தவம், செய்தவம் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்னதுங்க? வினைத்தொகை. சீதாங்க இதுக்கான ஆன்சர். செய்தவம் அப்படின்றதோட இலக்கண குறிப்பு என்னதுங்க? வினைத்தொகை. ஓகேங்களா? வினைத்தொகை. அடுத்து, மன்னது உண்மையான புகழை எடுத்து கூறுவது. சோ ஒரு மன்னனோட உண்மையான புகழை எடுத்து கூறுவது டேஷ். சூப்பர், எதுங்க? மெய்கீர்த்திகள். சீதாங்க இதுக்கான ஆன்சர். சோ 2ஆம் ராஜராஜ சோழன் காலத்துல தான் வந்து மெய்கீர்த்திகள் நல்லா வந்து இது அடைஞ்சிருக்கும். அப்போ ஒரு மன்னனோட உண்மையான புகழை எடுத்து கூறுவது மெய்கீர்த்திகள். பாடாந்தனை அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாடக்கூடக்கூடிய ஆண்மகனுடைய வீரத்தை வந்து பாடக்கூடியதான் வந்து பாடாந்தனை. செப்பேடுகள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சோழர்கள் காலத்துல வந்து செப்பேடுகள் வந்து பெரிய அளவில் வந்து பேசப்பட்டிருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ ஆனா ஒரு மன்னனோட புகழை பாடக்கூடியது வந்து மெய்கீர்த்திகள். சேகான புலவர் என அழைக்கப்படுபவர் யார்? உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் கொடுத்துட்டு அழகிற புலவர்களோட பெயர்களை வந்து கண்டுபிடிச்சு எழுத சொல்லியிருப்பாங்க. சேகான புலவர் என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா யாருங்க? சேகான புலவர். சூப்பர், சேகான புலவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்துல் காதர் நைனார். யாருங்க? அப்துல் காதர் நைனார் அப்படின்றவர் தான் வந்து சேகான புலவர்னு அழைக்கப்படுறாரு. இவர் வந்து ஜவ்வாது புலவர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. முகமது மீர் ஜவாது. முகமது மீர் ஜவாத் அப்படின்றவர் தான் ஜவாது. ஏன்னா இந்த வாசகம்லாம் அதுல இருக்கும். ஜவாது புலவர் அப்படின்னா முகமது மீர் ஜவாது. சேகான புலவர் அப்படின்னா அப்துல் காதிர் நெய்னார். அப்துல் காதிர் நெய்னார் தான் வந்து பாத்தீங்கன்னா சேகான புலவர். இதனால நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, ஆசுகவி என அழைக்கப்படுபவர் யார்? ஏன்னா அந்த பாடல்ல ஆசுகவி அப்படின்ற ஒரு வேர்டு இருக்கும். ஆசுகவி அப்படின்னா யாருன்னா காலமேக புலவர். நம்மளுக்கு தெரியும் ஆசுகவினா வந்து பாத்தீங்கன்னா பாடு அப்படின்னு சொன்ன உடனே விரைவா பாடக்கூடியவங்க தான் ஆசுகவி. சோ காலமேக புலவர் தான் வந்து ஆசுகவின்னு அழைக்கப்படுறாங்க. மதுரகவி வந்து பாத்தீங்கன்னா மதுரகவி ராயர் தான் வந்து மதுரகவி ஆழ்வார் தான் வந்து மதுரகவி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. மதுரகவினா காதுக்கு இனிய ஓசையோட பாடக்கூடியவங்க தான் வந்து மதுரகவின்னு சொல்லுவாங்க. அடுத்து மங்கை ஆழ்வார் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சித்தார கவி. ஓகேங்களா? சித்தார கவினா வந்து பாத்தீங்கன்னா சித்திரக்கவி அப்படின்னா ஓவிய இது போல வந்து பாடக்கூடியவங்க தான் வந்து சித்திரக்கவி. நாற்கவிராச நம்பி அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா வித்தார கவி. சோ வித்தார கவிக்கு எடுத்துக்காட்டு தான், விரித்து பாடுதல் எடுத்துக்காட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா நாற்கவிராச நம்பி. ஓகேங்களா? இது நாலுத்துமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசு கவினா கால்மேக புலவர், மதுரகவினா மதுரகவி ஆழ்வார், சித்திரக்கவினா மங்கை ஆழ்வார், வித்தார கவி அப்படின்னா நாற்கவிராச நம்பி. அடுத்த 13வது கேள்வி, பொருந்தா இணை எது? சோ உங்களுக்கு புக்ல அகராதியில் காண்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு 4 வேர்டு கொடுத்திருப்பாங்க. அதுதாங்க குணரதன் அப்படின்னா முனிவர். குணரதன் அப்படின்னா முனிவர், கரெக்ட் தாங்க. குணரதன் அப்படின்னா முனிவர் மற்றும் நற்குணம் உள்ளவன் அப்படின்னு வருங்க. குணரதன்னா முனிவரும் வரும், அதே நேரத்துல நற்குணம் உள்ளவன் அப்படின்னு வரும். செவ்வை அப்படின்னா மகிழ்ச்சி, தவறுங்க. அப்ப பி தாங்க இங்க தவறா இருக்கு. இதுக்கான ஆன்சர் வந்து பி தான். ஏன்னா செவ்வை அப்படின்னா மகிழ்ச்சின்னு வராது. செவ்வைனா நேர்மை, மிகுதி, வழி, நிலை, இந்த மாதிரி பொருள்ல தான் வந்து என்ன பண்ணுங்க இந்த செவ்வை அப்படின்றது வரும். நேர்மை, மிகுதி அப்படின்றது ரொம்ப முக்கியம், நல்லா நான் வச்சுங்க. செவ்வை அப்படின்னா நேர்மை, மிகுதின்னு வரும். நகல் அப்படின்னா தாங்க மகிழ்ச்சி. நகல் அப்படின்னா தான் மகிழ்ச்சி. நகல்னா நட்பு, மகிழ்ச்சி, ஏளனம், சிரிக்கை, இது எல்லாமே நகலோட மீனிங் தான். நகல்னா சிரிக்கை வரும், மகிழ்ச்சி வரும், நட்பு வரும், ஏளனம், இது எல்லாமே நகல்ல வரக்கூடியது.
அடுத்து பூட்கை, இது ரொம்ப முக்கியங்க. பூட்கை அப்படின்னா யானையும் வரும், சிங்கமும் வரும். சிங்கமும் பூட்கை தான். ஓகேங்களா? அப்போ வலிமை, மன உறுதி, சிங்கம், யானை இது எல்லாமே பூட்கைன்றதோட பொருள் தாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப குணரதன் அப்படின்னா முனிவர் மற்றும் நற்குணம் உள்ளவர், அது கரெக்ட் தான். செவ்வாய் அப்படின்னா நேர்மை, மிகுதி, வழி, நிலை இதெல்லாம் வரணும். ஓகேங்களா? அங்க மகிழ்ச்சி வந்திருக்கு, தவறு. நெகல்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா சிரிக்கை, மகிழ்ச்சி, நட்பு, ஏளனம்னு வரணும். பூட்கை அப்படின்னா வலிமை, மன உறுதி, சிங்கம், யானை இதெல்லாமே பூட்கையை குறிக்கக்கூடியது. ஓகேங்களா? அப்போ பி தான் இங்க தவறா இருக்கு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. பொருந்தா இணை எது? ஸோ இங்க கலைச்சொற்கள் இருந்து கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஹியூமனிசம் அப்படின்னா மனித நேயம். ஆமாங்க, யூனிசம்னா மனித நேயம். கேபினெட், கேபினெட் அப்படின்னா வந்து அமைச்சரவை, இதுவும் கரெக்ட் தான். கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா நாட்டின் எல்லை, தவறுங்க. கல்ச்சுரல் அப்படின்னாலே பண்பாடுன்னு வரணும். அப்போ பண்பாட்டு எல்லைகள், அப்போ கல்ச்சுரல்ஸ் பவுண்டரினா வந்துருக்கணும், பண்பாட்டு எல்லைகள்னு வந்துருக்கணும். அப்போ சி தாங்க தவறா இருக்கு. இது கல்ச்சுரல்ஸ் வேல்யூஸ் அப்படின்னா பண்பாட்டு விழுமியங்கள், இது கரெக்டா தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ கல்ச்சுரல்ஸ் பவுண்டரிஸ் அப்படின்னா நாட்டின் எல்லை, சி தான் வந்து இங்க இதுக்கான தவறான ஆன்சர் இருக்கு. அதனால கரெக்டான ஆன்சர் சி தான். அடுத்து 15வது கேள்வி, கூற்றை கவனி. யானை சவாரி, ஓகேங்களா, அப்படின்ற நூலோட ஆசிரியர் வந்து பாவண்ணன். ஓகேங்களா? ஸோ பாவமா யானையில சவாரி பண்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பாவண்ணன். கல்மரம் அப்படின்னா திலகவதி. ஓகேங்களா? ஸோ கல் எடுத்து மரத்தில் அடிக்கிறா திலகவதின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கல்மரம் அப்படின்னா திலகவதி. அற்றை தங்கள் வெண்ணிலவில், அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவில் நான் முருகேச பாண்டியன். ஆமாங்க, இதுவும் கரெக்ட் தான். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலையில் முருகேசன் பாண்டியனை பார்த்தோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ முருகேச பாண்டியன் தான் நூலோட ஆசிரியர். அப்போ எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. ஓகேங்களா? உங்களுக்கு வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றோம் பாருங்க. ஸோ சுதந்திர இந்தியாவின் மகத்தான சாதனையும் சவாலாகவும் ஜெயகாந்தன் கருதுவது வந்து பெற்ற சுதந்திரத்தை பேணி காத்தல். தாயை எழுந்த கருணையின் டேஷாக வாடினான் அப்படின்னா மழைமுகம் காணா பயிர் போல வாடினான். கொல்லி வெப்பன், மலையமான் போன்ற குறிப்பிடத்தக்க பெயர்களை சூட்டி கொண்டவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேரர்கள். இதுல பொருந்தாம இருக்கிறது நல்ல அடிப்படைப்பட்டவர்கள் வந்து குறுந்தொகை. மருந்தே ஆயினும் விருந்தோடுன்னு சொன்னவர் ஔவையார். மதிமுகம் ஓமேனில் முகமதி அப்படின்றது உருவகம். விடை வந்து பார்த்தீங்கன்னா 8 வகைப்படும். பிள்ளை தமிழ் 2ஆம் பருவம் செங்கீரை. செய்தவம் அப்படின்றது வினைத்தொகை. மன்னனது உண்மையான புகழை எடுத்து கூறுவது மெய்கீர்த்திகள். சேகான புலவர் அப்படின்னா அப்துல் காதிர் நெய்னார். ஆசுகவி அப்படின்னா காலமேக புலவர். இதுல பொருந்தாம இருக்கிறது செவ்வாய். செவ்வாய்னா வந்து பார்த்தீங்கன்னா நேர்மை, மிகுதி, நிலை அல்லது வழின்னு வந்திருக்கணும். நகல்னா தான் நட்பு, வலிமை, நகல்னா வந்து சிரிப்பு, மகிழ்ச்சி, நட்பு எல்லாமே வரும். ஓகேங்களா? அப்போ பி தான் தவறா இருக்கு. இதுல சி தவறா இருக்கு. கல்ச்சுரல் பவுண்டரிஸ் அப்படின்னா பண்பாட்டு எல்லைகள்னு வந்திருக்கணும். இதுல எல்லாமே சரியா தான் இருக்கு. யானை சவாரி அப்படின்னா பாவண்ணன். கல்மரம் அப்படின்னா திலகவதி. அற்றை திங்கள வெண்ணிலவில் அப்படின்னா நான் முருகேச பாண்டியன். ஓகேங்களா? ஸோ கைஸ், வெற்றிகரமாக நம்ம 10th நம்ம இந்த எடிஷனை வந்து முடிச்சிட்டோம். நியூ எடிஷனில் இருக்கக்கூடிய இதில் விடுபட்ட பகுதியில் நான் உங்களுக்கு வந்து அடுத்து கொடுத்துருவேன். ஸோ தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ நிறைய பேர் வந்து ஆரம்பத்துலேருந்து கூட வந்துட்டு இருக்கீங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம பிடிச்சது எவ்வளோ இருக்கோ அதை முடிச்சு கொடுத்துட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஜிகே அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி மட்டும் தாங்க பார்க்குற போல இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது உங்களுக்கு வந்து முடிச்சு கொடுத்துரும். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாரா புதுசாக வந்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துக்கு இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். தேங்க்யூ கைஸ்.